அதாவது வீடு தோருக்கு பாருங்க, இதுதான் வந்து இங்கேயும் ஒரு வாசல் வந்து அப்படியே இது வந்து நாங்க ஒரு பல்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன வீடியோ அப்படின்னு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த கனவு வந்து எனக்கு ஒரு 2-3 வருஷமாகவே என் குடும்பத்தார்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் இப்போ வேணாம், உனக்கு இருக்கிற வேலையில் இது வேறையா அப்படின்ட்டு இப்படியே என்னை முட்டுக்கட்டை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னா சரி, இப்போ ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னா, எப்படி சொல்கிறது, இப்போ இந்த யூடியூப்புங்கிறது நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க. யூடியூப்பில் வந்து உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிருச்சா, எவ்வளோ வருது, என்ன வருது இப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்தே கேட்டுட்ருக்கீங்க. யூடியூப்புங்கிறது ப்ரமோஷன் பண்ணால் மட்டும்தான் அதில் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். அதுதான் நிசப்தமான உண்மை. ப்ரமோஷன் அப்படி வந்தால் தான் அதுலேருந்து வருமானம் ஈட்டிக்க முடியும். மற்றபடி நம்ம நேர்மையாக போடுறோம், கண்ணியமாக போடுறோம் அப்படின்னா சல்லி பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. மக்கள்கிட்ட நல்லபடியாக பேர் வாங்கலாம். அதுலேயுமே எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வருது, அதையும் தாங்கிக்கிட்டு நம்ம எப்படி நல்ல பேர் எடுக்கணும், ஒரு நல்ல ஸ்டெடியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சில பேர் அதை முயற்சி பண்ணுறாங்க. சில பேர் வந்து அது வழியாகவும் நான் ப்ரமோஷன் பண்ணுறவங்களாம் தப்புன்னு சொல்லலை. நம்மளால் முடியாது, நம்மளுக்கு வேணாம், இதுவே போதும் அப்படின்னு நானும் இருக்கேன். அது என்னோட லாங் வீடியோலாம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு வரும். இந்த வீக்லி ஒன்ஸ் வரவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 1 லேக்குக்கு மேலே போகணும். 1 லேக்கு, 2 லேக்கு, மில்லியன் இந்த மாதிரிலாம் போனால் தான் அதில் ஒரு வருமானம் வரும். மற்றபடி இந்த ஷார்ட்ஸ் லேக்கு போகுது அப்படிலாம் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட எப்படி சொல்கிறது, ஒரு 20-30 அப்படி தான் ஒரு வீடியோக்கு ஏறும். அந்த மாதிரி தான் எனக்கும் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. இதை நான் யாரையும் தப்பாகவும் சொல்லலை. இப்போ யூடியூப்பும் நிரந்தரமே கிடையாது நம்மளுக்கு. இது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக மக்கள் பார்க்குறது. நானுமே அதுக்காக தான் வந்தது. சும்மா கிடக்கிறது ஏதாவது பண்ணிட்டு கிடப்போம் அப்படின்னு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுவே நிரந்தரம் இல்லை இல்லையா? எனக்கு இந்த 1 இயர் வந்து 1 லேக் இது வர போகிறோம். இதுவே எனக்கு போதும். இதிலே ஒரு சில்வர் பட்டனை வாங்கி மாட்டிட்டா நம்ம யூடியூப்பில் இருந்தோம், அப்படி 4 பேருக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியே எனக்கு போதும் அப்படின்னு தான் என்னோடய மைண்ட் செட்டு இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. அதனால தான் ஒரு நாளும் ஷார்ட்ஸுமே உங்களுக்கு போடுறது, வீடியோலாம் அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டுது. நம்மளுக்கு இருக்கிற குடும்ப வேலையில் நம்ம போய் வீடியோ எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்தா அதுக்கு எனக்கு நேரமே இல்லை. இந்த ஸ்டெப்பு வந்து நான் எங்களோட வாழ்க்கைக்கான ஒரு அப்டேட்டு தான். ஒரு நாளுமே ஒரு மனுஷங்களுக்கு ஒரு அப்டேட்டுங்கிறது முக்கியமான ஒன்று. கற்றுக்கிறது, மனப்பக்குவம் எல்லாமே ஒரு நாளும் இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர நம்ம இப்போ பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்லாம் இருக்கவே கூடாது. ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு போகணும். நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா, இது வந்து ஒரு இடத்த வாங்கி அதில் பெரிய பில்டிங் கட்டி நம்ம 10 பேரை வேலைக்கு வச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் காட்டுறேன் பாருங்களேன். நம்மள்கிட்ட இருக்கிற இடத்துல ஒரு சிறு கூட்டு குடும்பமாக சேர்ந்து இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறது எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒன்று தான். இதுக்கான நாங்கள் மாஸ்டரோ இல்லை வந்து புதுசான ஆட்களோ இதெல்லாம் யாருமே கிடையாது. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நாங்களே வச்சு நான் தான் இதில் மாஸ்டர். அது வரைக்குமே எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு தெரியுதோ தெரியலையோ ஒருத்தவங்களும் கற்றுக்க தான் வரும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு 10 பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் 20 பேர் 30 பேர் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். அது நான் வந்து கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். அது ஹோட்டலுக்கெல்லாம் தனியாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நம்ம சேர்க்கணும். வீட்டுக்குங்கிறதுனால கொஞ்சம் நம்ம சிக்கனமாக செய்வோம். ஹோட்டலுக்கெலாம் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. சுவையும் கூடணும், மக்களுக்கும் பிடிக்கணும். அதனால் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இது மாதிரி ஒரு வீட்டு முறை உணவகம் அப்படின்னு தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஹோட்டலில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருக்கோம். அதோட அப்டேட்டும் நான் உடனுக்குடனே தரேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான். இப்போ நம்மள மாதிரி என்ன மாதிரி குடும்ப தலைவி அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நல்ல திறமை இருக்கணும். நம்ம குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்தி போகணும். அடுத்தடுத்து நம்ம பிள்ளை குட்டிங்க இருக்குங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வகையான ஒரு சேஃப்டியை பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்னு தான் எல்லாரோட கனவாகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நிறைய பேர், என்ன குடும்பம்னு எல்லோரும் தான் கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க. அந்த கூட்டு குடும்பம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்ந்து ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப வளவலன்னு அறுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுற ஒரு சின்ன கடை தான். சின்ன கடை இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு அதிரடியான கடையாக போயிட்டுருக்கு. 2 கடை வைக்கிறோம். ஒரு கடை என்னன்னு நான் அப்புறமா தான் சொல்லுவேன்.
இப்போ ஒரு கடை எப்படி இருக்குது, எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு, அது பின்னாலேக்கு அந்த ஹோட்டல் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வரும். இப்போ வாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்திருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு கமெண்ட்டும் சரியாக ரிப்ளை இதுக்கப்புறம் வந்து ரிப்ளை பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால கோச்சிக்காமல் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஆதரவுனா பாருங்கள், உங்களுக்கு நான் நல்ல புது புது விஷயமா இன்னும் நிறையா சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, ஒரு நம்ம சாதிச்சு காட்டணும், முடியும் இலக்கியா அப்படின்னு சாதிச்சு காட்டணும். அந்த வைராக்கியம் வந்து எனக்கு அப்பையிலேருந்தே இருக்குது. என்ன நம்மளால் முடியாததுன்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாம் முடியும், கற்றுக்கணும், அவ்வளோதான். ஹோட்டலுக்காக நாங்கள் என்னென்ன வாங்க போகிறோம், அதுக்கு எப்படி நாங்கள் தயார் நிலையாக இருக்கோம், ஜாமான் வாங்குறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த பாத்திரமாக இருக்கட்டும். பாத்திரம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஏன்னா வாடகை பத்திர கடை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தையெல்லாம் எடுத்து நாங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது வாடகைக்கெலாம் போகுது, நம்மளுக்கே சொந்தம் அது. அதுலேருந்து எடுத்து நம்ம அடுத்தடுத்து கடைக்கெலாம் போவோம். அந்த என்னென்ன அப்டேட்னு இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவீங்க. இப்போ வாங்க போகலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன், அதனால் எனக்கு படப்படன்னு பேச்சு வருது. சரி வாங்க. நம்ம பழைய பாத்திர கடை இருந்தது இல்லையா, அதாவது வீடு தோருக்கு பாருங்கள், வீடு இதுதான், இதுக்கு பக்கத்தில் தோருக்கு பாருங்கள், இதுதான் வந்து வாடகை பாத்திர கடை. வாடகைக்கு ஜாமான் எல்லாம் விடுவோம் இல்லையா, அந்த கடை. இந்த இதில் உள்ள பாத்திரத்தை எல்லாமே வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதுலேயே தான் நம்ம கடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வேறு எங்கேயுமேலாம் புதுசாலாம் பில்டிங்லாம் கட்டல. இப்போ வந்து எதுக்கு இது வந்து இரவோட இரவாக இந்த வேலை நடந்துச்சு. நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. இது வந்து இரவோட இரவாக நாங்கள் நடத்தணும் இந்த வேலை. அங்கே கடை இருக்குல்லையே, இதுலேருந்து ஷெட்டு போடுற மாதிரி இங்கே வந்து உட்காந்து டேபிள்லாம் போட்டு இங்கே சாப்பாடு கொடுக்குற மாதிரி. இங்கே உள்ள வாங்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இடத்துக்கு மட்டும் குறைவில்லை, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கொல்லை பக்கம்லாம் அதிகமாக இடம் இருக்குது. நம்ம கொட்டை இருக்கு இல்லையா, அதாவது ஷெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, வேன் நிற்கிதுல, வேன் எடுத்து வெளில விட்டுட்டு அங்கே சமைச்சாலும் சமைப்போம். இப்படியே தான் ஏதாவது போயிட்டுருக்கோம். இந்த கடை வந்து குறுக்க வந்து அடைச்சிட்டோம், அது தெரியுதா? இதோ பாருங்க, இதுதான் வந்து இங்கேயும் ஒரு வாசல் இருக்குது, அதோட இதோ இங்கேயும் ஒரு வாசல் இருக்குது. இதையும் நாங்கள் ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடிக்கிறோம், அது அவசரமாக போகிறதுனால அது அப்படி இருக்குது. இங்கேயும் ஒரு ஓப்பனிங், இதை திறந்துருவோம். இதான் என்ட்ரன்ஸு. அங்கே நம்ம கேட்டு இருக்குது பாருங்கள், அப்படியே வளைச்சி பாருங்கள். நாலா பக்கமும், அதாவது ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க இதுதான் வழி அப்படின்லாம் கிடையாது. நாலா பக்கமும் எப்படி வேணால் பூந்து ஓடியாரலாம். இங்கே வந்து இந்த இடத்துல டேபிள் போட்டு, இதுதான் அதாவது கிழக்கு பார்த்து தான் இருக்குது. நம்மளோட கடை வந்து கிழக்கு பார்த்துருக்கு. இந்த இடத்துல டேபிள் போட்டு கல்லாட்டை வந்து இவங்க தான் ஓனர் அப்படின்லாம் இல்லை, யார் வேணால் உட்காந்துக்கலாம். ஓனர் இடத்துல கல்லாப்பட்டிலையும் காசு போடலாம். இதில் வந்து இது பெரிய கடை தான், ஒரு எத்தனைலாம் எனக்கு சொல்ல தெரில. அதில் வந்து இதோட வந்து தடுத்துட்டோம். இது வந்து ஒரு கடையாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அது என்ன கடை என்ன அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து வீடியோவில் காட்டுறேன். இது வந்து இப்போதைக்கு இதுவும் ராத்திரியாக வச்ச செவுரு தான். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த கடைக்கும் வந்து செட்டர் இந்த போல் அந்தாண்ட செட்டர் இருக்குது. அப்போ இப்போதைக்கு இதான் கடை. சாப்பாடு இங்கே போட முடியுமா என்னான்னு தெரியல. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி சிமெண்ட்டு தர தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து அதெல்லாம் கொத்தி விட்டுட்டு ரஃப் டைல்ஸ் மாதிரி போட்டுருவோம் அப்படின்ட்டு இருக்கோம். பெயிண்ட்டும் அடிக்கணும். அது கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்மளுக்கு நாள் இல்லை, ஆவணி மாதத்துலேயே தொடக்கம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தொடங்கியிருக்கோம். புரட்டாசிலாம் வந்துட்டால் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இப்போயே தொடங்கியாச்சு. இங்கே வந்து ரஃப் டைல்ஸ் மாதிரி போட்டு விட்ருவோம். அப்படியே வெளியில் வந்தால் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சிமெண்ட்டு குழச்சி கிடக்குது. இங்கே பாருங்கள், இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எவ்வளோ காய்ப்பு காய்ச்சிருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு சீசனுக்கும் முருங்கை மரம் 300 காய் கிட்டத்தட்ட இது காய்ச்சிருக்கு. அவ்வளோ இதுக்கான ரசிகர்கள் அவ்வளோ பேர் அதிகம். எங்கள் தெருவே இதுக்கான ரசிகர்கள். அவ்வளோ சாட்டையாக காய்ச்ச முருங்கை மரத்தை வெட்டிட்டோம். அது துளிர் அடித்தாலும் இந்த ஷெட்டுக்குள்ளே எப்படி வளரும்னு தான் எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த தென்னை மரம் வெட்டுறதா இருந்தது, அது வெட்டுவாங்களா என்னன்னு தெரியல. பாதி ஷீட்டுமே போடணும். இனிமேல் தான் வேலைக்கு ஆள் வருவாங்க. இவ்வளோ தான். இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட வைக்கிறதுக்கு. இந்த பக்கம் நான் அடைக்கலான்னு பார்த்தோம், ஆனால் அடைக்க முடியல. ஏன்னா அங்கே நம்ம இருந்தோன்னா இங்கே அடைச்சிட்டா இங்கே யார் வரா போகிறான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அடைக்க வேணான்னு சொல்லிட்டோம். இந்த புங்கை மரத்துலேயும் ஒரு கிளைய வெட்டியாச்சு. ஆனால் பாதி மரம் பாருங்க, இந்த மரம்லாம் போனது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து இந்த மஞ்சள் பூ பூக்கும்ல அந்த மரம்.
அதையும் வெட்டி தள்ளியாச்சு. இப்போ இவ்வளோ தான் இதோட வேலை முடிஞ்சிருக்கு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது கோலாகலமாக நாங்கள் அப்படியே ரிப்பன்லாம் கட்டி மாலைலாம் போட்டு போர்டெலாம் அடித்தாச்சு. போர்டோட நாங்கள் கடை ஃபினிஷிங் பண்ணோன்னா அடுத்த அப்டேட்டாக சமையல் மாஸ்டரோட நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க அடுத்த வீடியோவில். இதுக்கப்புறம் வீடியோவும் வந்து புது புது சமையல் எப்படி சமைக்கிறோம் என்னென்னு ஒரு ஃபன்னாக உங்களையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி எனக்கும் எனர்ஜி கொடுக்குற மாதிரி வீடியோவாக உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற யாராவது சமையல் மாஸ்டர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இது போடுங்க நல்லா போகும், அது போடுங்க நல்லா போகும். ஏன்னா நம்மளாம் வந்து கற்றுக்குட்டி தான், இப்போ தான் வர பரம்பரையில் யாருமே சமைக்கிறவங்க கிடையாது. அதனால் புதுசு புதுசாக கற்றுக் கொடுக்குற நீங்களாக இருந்தால் வீடியோ கீழே சொன்னீங்கன்னா சரி ஓகே இன்க்ரீடியன்ஸும் சொல்லிடணும், அப்போ தான் நம்மளுக்கு வரும். என் ஆத்துக்கார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சார் வரலையே அப்படின்னு. ஆத்துக்கார் அண்ணி எல்லோரும் வந்து ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்தோன்னே தான் நம்ம ஜாமான் வாங்க போவோம். எங்கே ஜாமான் வாங்குறான்னு தெரியல, குடிகாடுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து மலிவான பொருள்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போவோமா இல்லை எங்கே போவோன்னு தெரியல, போகும்போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய லிஸ்ட்டும் தலைகீழ கட்டுறேன். இவ்வளோ பெரிய லிஸ்ட்டும் இப்போ தான் போட்டு வாங்கிட்டு வரோம். அதை நான் சொன்னேன் இல்லையா, குடிக்காடு போகிறோன்னு. அங்கே தான் வந்திருக்கோம். லிஸ்ட்டுலாம் போட்டு அங்கே ஒரு கடை அங்கே ஒரு கடை இங்கே ஒரு கடைன்னு மாறி போய் ஃபைனலாக இப்போ தான் பில்லு போட்டு வாங்கியிருக்கோம். ஏதோ கம்மி பண்ணிலாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்னென்னு. போய் மேனேஜரை பார்க்கணுமா. எந்த கடை நீ? இது வந்து குடிகாடு அப்படிங்கிறது இந்த சைடில் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். அதாவது ஹோல்சேல் ரேட்லாம் கொஞ்சம் நம்ம ஊரில் அதெல்லாம் வாங்குறத விட இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி தருவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது வாங்கினா தான் நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான்ப்பா, எல்லாம் நல்லபடியாக ஜாமானை வாங்கியாச்சு. அதாவது வந்து கொஞ்சம் தான் இப்போதைக்கு நாங்கள் ஒரு பல்காலாம் அதிகமாகலாம் வாங்கலை. கொஞ்சம் அதில் இந்த மசாலா ஐட்டம் ரொம்பவும் கண்ணாப்புண்ணான்னு மசாலாலாம் எழுதலை, மெயினான மசாலாலாம் எழுதி கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஏன்னா நிறையா இருந்தாலும் நம்ம கையெல்லாம் சும்மா இருக்காது. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை வாங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மளிகை ஜாமான். பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அது நம்மளோட கை பக்குவத்தை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு மாஸ்டர் நான், 2வது மாஸ்டர் வந்து எங்கள் அண்ணி தான். அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நல்ல மணி, நாங்கள் அங்கேருந்து வரும்போதே மணி எத்தனைங்க? 5 மணிக்கு 4:30 4:30 தான் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புனோம். பரவாயில்ல, பொழுது இருக்கும் போதே மணி 6:15 ஆகுது. வீட்டுக்கு போய் அங்கே நைட்டு ஃபுல்லாக வேலை தான், ஃபுல் டேவும் வேலை தான் இருக்கும். இதுக்கப்புறம் போய் தான் விடிய எங்களுக்கு வேலை இருக்குது. ஏன்னா டெக்கரேஷன் பண்ணணும், மாலை, பூவு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் எல்லாமே இப்போ தான் ஒன்றா தான் ஞாபகம் வரும். அதெல்லாம் எல்லாமே வாங்கிக்கிட்டு போகணும். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் ஒரு டீ கடை இருந்தது, இல்லை டீயை கூட வாங்கி கொடுக்கல. சரி வீட்டுக்கு போய் இதுக்கப்புறம் பார்ப்போம். இவருங்க, அதாவது முகூர்த்த தேதிங்கிறதுனால பூவுக்கு வந்து அலையாத அலைச்சல் கிடையாது. பூ எங்கேயுமே கிடைக்கல. 1 கிலோ அரும்பு பூ வந்து எவ்வளோ? 500 600 1 கிலோ அரும்பு. நாங்கள் வந்து எப்படியாப்பட்ட பூ வாங்கிட்டு வந்துருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு டெக்கரேஷன் தான். கவின் இதில் வந்து 2 வாங்கிட்டு வந்துருக்கோம். இது பெருசு பார்த்தோம், பெருசு இல்லை. அதனால் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ கலர்ஃபுல்லாக இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையுமே வந்து அங்கே ஓட்டை இங்கே ஓட்டையுமா தான் இப்போதைக்கு இருக்குது. இங்கே பாருங்க, டெக்கரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து இந்த அப்போல்லாம் கோயிலில் ஒட்டுவாங்கள்ல இந்த முக்கோணம், இதை வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டுப்பாங்க. லிப்ஸ்டிக் போட்டுப்பாங்களப்பா பாப்பா. இந்த பேப்பரை வச்சு லிப்ஸ்டிக் நான் போட்டது கிடையாது, நிறைய பசங்க போடுங்க. உதட்டில் போட்டுட்டு ஏன் உதடு ரோஸாக இருக்குது அப்படின்னு போட்டுக்குங்க எல்லாம். எல்லோ, பிளாக்லலாம் போடுங்க. என்னதுடி? ஆஹா, கட் ஆகியிருக்கா இல்லை நீங்களே கட் பண்ணீங்களா? ஒரு கலர் ஒன்று அவ்வளோதான் இருக்கும். சரி. இந்த டெக்கரேஷன்லாம் எப்படி இப்போயே மணி 11 பாப்பா? 11 ஆக போகுது. இந்த டெக்கரேஷனு இதுங்கெல்லாம் இந்த பிறகு இன்னும் பிள்ளை குட்டிங்கெல்லாம் எதுவும் தூங்கலை. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தூங்குறதுக்கே மணி 1 ஆகிடும். காலையில் ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது எழுந்திரிக்கிற டைமு 3.
அடுத்தது வந்து ஹோட்டல் ஓப்பன் பண்ணி சாப்பாட்டோட தான் உங்களை நான் பார்ப்பேன். அடுத்த ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். டாடா.